அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகை தொடங்கியிருக்கிறது. 244 இடங்களில் நடைபெறக்கூடிய இந்த ஒத்திகையில் தமிழ்நாட்டில் சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் ஆகிய 2 இடங்களில் நடைபெறுகிறது. சென்னை துறைமுகம், செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய கல்பாக்கத்தில் இந்த ஒத்திகையானது தொடங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்ப இந்த போர்க்கால ஒத்திகை மாக் ட்ரில் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த செய்து காட்டப்படும்? டெல்லியினுடைய கான் மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நடைபெற்று வரும் இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக டெல்லியுடைய மிக முக்கிய வணிக வளத்தளமாக கருதப்படும் இந்த கான் மார்க்கெட் பகுதியில் NDRF பாதுகாப்பு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர்களுடைய அந்த ஒரு பாதுகாப்பு ஒத்திகை என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பொதுமக்கள் இந்த சைரன், அதாவது போர் சைரன் தொடங்கியவுடன் எது மாதிரியான செயல்பாடுகளை செய்ய வேண்டும், அவர்கள் ஒரே இடத்தில் குழுமி என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் சற்று நேரத்திற்கு முன்னதாக தீயணைப்பு மற்றும் சிவில் டிஃபென்ஸ் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு இந்த பகுதியில் விளக்கியதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த பகுதியை பொறுத்தளவில் NDRF, அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய வீரர்கள், காவல்துறை அதிகாரிகள், டாக் ஸ்குவாட், அதாவது K9 யூனிட்டுகள் மட்டுமல்லாமல் பல்வேறு பாதுகாப்பு சிவில் டிஃபென்ஸ் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் மருத்துவ அதிகாரிகளும் இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிவில் டிஃபென்ஸ் அதிகாரிகளும் இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு உதவுவதற்காக அவர்கள் இங்கு வந்து அந்த போர்க்கால ஒத்திகையில் இந்த சைரன்கள் ஒலிக்கும் பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை பொதுமக்களுக்கு அளித்து வருகிறார்கள். அதே சமயம் ஒருவருக்கு பாதிப்பு என்பது ஏற்படும் பட்சத்தில் அந்த ஒரு செக்யூரிட்டி ட்ரில், அதாவது ரோந்து வாகனங்கள் மூலமாக செய்யப்படும் அந்த செக்யூரிட்டி ட்ரில்கள், அறிவிப்புகள் உள்ளிட்டவற்றை நீர்ப்பாய்ச்சி உள்ளிட்டவற்றை என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது, அவர்கள் எந்த வழியாக வெளியே செல்ல வேண்டும் என்பதை குறிக்கும் வகையிலான ஒரு காட்சிகளையும் தற்பொழுது NDRF வீரர்கள் செய்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக அந்த வழிகாட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்களும் கொண்டு வரப்பட்டு அதன் பிறகு மருத்துவ வண்டிகளும் இங்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான அந்த ஒரு பேரிடர் போர்க்கால அடிப்படையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையுமே அவர்கள் செய்து வருவதை நம்மால் காட்சிகள் பார்க்கப்படுது. பவர் டு ரெஸ்கியூ என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு உடனடி சேவை வீரர்கள் அடிப்படையில் முதல் உதவி வாகனம் என்பது மொபைல் யூனிட்டாக கொண்டு வரப்பட்டு தீயணைப்பும் அந்த ஒரு தீயணைப்பு கருவிகளும் அதில் பொருத்தப்பட்டு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதைத்தான் தற்பொழுது அவர் விவரித்து வருகிறார். டெல்லியினுடைய கான் மார்க்கெட் பகுதியில் இந்த ஒரு ஒத்திகை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தமாக 65 இடங்களில் டெல்லியை பொறுத்தமட்டில் இந்த ஒரு செயல்பாடு என்பது நடத்தப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடமான இந்த கான் மார்க்கெட் பகுதியில் தான் தற்பொழுதைய இந்த ஒரு போர்க்கால ஒத்திகை தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக சைரன் ஒழிக்கப்பட்டு அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையான இந்த முதலுதவி வழங்கும் நடவடிக்கையும் செய்யப்பட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. NDRF அதிகாரிகள் 3வது கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள் என்பதையும் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க போகிறோம். कोणाला लागलं आणि रेस्क्यू करायचं असेल तर कशा प्रकाराने still going on. Please everybody take shelter, take cover. Air raid is still going on. Everybody take shelter. Nobody should roam around in the open. Please take cover. आता इन्सिडेंट कंट्रोल ऑफिसर सुरुवातीला त्या चौकीची तरफ होता, नागरी संरक्षणाचा फोर्स होता, त्याच्या माध्यमातून त्या घटनेवर नियंत्रण करण्यासाठी इन्सिडेंट कंट्रोल ऑफिसर त्या ठिकाणी आलेला आहे आणि त्यांनी आता घटनेवर नियंत्रण करत आहे. दरम्यानच्या काळामध्ये आपण जर वर बघत असाल, उंचावर विमोचन होत आहे. मंदिराच्या उजव्या साईडला जर आपण बघितलं तर शैकांच्या सहाय्याने जखमी व्यक्तीला कशा प्रकारे खाली आणलं जातं त्याचं एक अत्यंत चांगलं प्रात्यक्षिक तुम्हाला मंदिराच्या उजव्या साईडला जोरदार टाळा याला काही वाटला, कारण हे एक
जखमी व्यक्ती दरम्यानच्या काळात उंचावरून समोर बघा मंचाच्या समोर एक व्यक्ती वरती अडकलेली आहे रस्सीच्या साह्याने कशी खाली उतरत आहे हे आपण बघू शकता मंचाच्या समोर त्या ठिकाणी फायर लागलेली छोटीशी आग आहे ती उजवण्यात आलेली आहे दरम्यानच्या काळात मुंबई फायर ब्रिगेडला कम्युनिकेशन झालं आहे मुंबई फायर ब्रिगेडचं फायर इंजिन या ठिकाणी आग विझवण्यासाठी आलेलं आहे मुंबई फायर ब्रिगेडला नॉर्मली सर्वसामान्य लोक किंवा नागरिक संरक्षण दलाच्या माध्यमातून या ठिकाणी कम्युनिकेशन केलं जातं या ठिकाणी अश्विनी जोशी डॉक्टर अश्विनी जोशी मॅडम या ठिकाणी IAS ऑफिसर BMC सिटी इकडून आलेले आहेत त्यांचं देखील या ठिकाणी स्वागत आहे दरम्यानच्या काळात या ठिकाणी नागरिक दलामार्फत अँब्युलन्सची रवानगी करण्यात आलेली आहे अँब्युलन्स नॉर्मली कॅज्युअलिटी लोडिंग पॉईंट ज्या वेळेस या ठिकाणी घटना होते दुर्घटना होते कॅज्युअलिटीला उचलून कॅज्युअलिटी लोडिंग पॉईंटकडे घेतलं जातं कधी कॅज्युअलिटी कलेक्टिंग पॉईंट आणि नंतर कॅज्युअलिटी लोडिंग पॉईंट या ठिकाणी कॅज्युअलिटीला घेतलं जातं कॅज्युअलिटी लोडिंग पॉईंटवरून कॅज्युअलिटीला उचलून नेऊन त्याची रवानगी हॉस्पिटलला करण्यात येते या ठिकाणी मंचाच्या उजव्या साईडला जो बघितला कॅज्युअलिटी हॅलो वॉलेंटरी बसायचं आहे हॅलो मध्ये कोणी उभं राहायचं नाही आहे या ठिकाणी विविध रेस्क्यू पार्टी आपण जर मंचाच्या समोर बघितलं त्या ठिकाणी स्ट्रेचरच्या माध्यमातून कॅज्युअलिटीला घेऊन जाण्यासाठी स्ट्रेचर बदल असेल इम्प्रोवाइज मेथड आहे त्या ठिकाणी बदल केली जाते बांबू आणि ब्लँकेट खुर्चीचा उपयोग आहे हळदीचा उपयोग आहे बँडेजचा उपयोग आहे दोन शर्ट एकत्र करून देखील त्या ठिकाणी कॅज्युअलिटीला उचलून घेण्याचा या ठिकाणी प्रयत्न केला जातो दरम्यानच्या काळात समोरच बिल्डिंगच्या समोर बघितलं मंचाच्या समोर बघितलं एक कॅज्युअलिटी जी आहे ते एक व्यक्ती आहे ती स्वतःच विमोचन उंचावरून करत आहे ही गेटिंग रेस्क्यू हिमसेल्फ फ्रॉम द टॉल बिल्डिंग अँड बाय टाइम द रोप म्हणजे वरती तुम्ही जीवन सुरक्षा गार्ड किंवा कायमस्वरूपाचा फासा जर आपण वरती बांधला तर त्याच्या माध्यमातून आपण रॅपलिंगचा उपयोग करून आपण या ठिकाणी खाली स्वतःचा जीव या ठिकाणी वापरू शकतो दरम्यानच्या काळामध्ये अँब्युलन्स मार्फत जे कॅज्युअलिटी आहे त्यांना हॉस्पिटलमध्ये याची रवानगी करण्यात आलेली आहे दरम्यानच्या काळात आयसीयूचं सगळीकडे इन्सिडेंट कंट्रोल ऑफिसर घटना नियंत्रण अधिकारी आहे तो ह्या घटनेवर नियंत्रण ठेवण्याचं काम करत आहे आणि सगळे जे घटना झालेल्या आहेत त्याच्यावर लक्ष ठेवण्याचं देखील या ठिकाणी काम या ठिकाणी होत आहे நாடு முழுவதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது 244 இடங்களில் இந்த ஒத்திகை நடைபெறக்கூடிய நிலையில் மிக முக்கியமாக மும்பை அமிர்தசரஸ் டெல்லி உள்ளிட்ட இடங்களில் போர் ஒத்திகை தொடங்கி இருக்கிறது அதிலும் குறிப்பாக மும்பையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அதிகாரிகள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் மிக முக்கியமாக உயரமான கட்டிடங்களில் இருந்து மக்களை எப்படி பாதுகாப்பாக மீட்பது சைரன் ஒலி எழுப்பப்பட்ட பிறகாக மக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் போர்க்காலங்களில் அச்சமின்றி எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பன போன்ற பல விஷயங்கள் இந்த செயல்முறையாக விளக்கத்தில் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் மும்பை மற்றும் டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய மீட்பு காட்சிகளை பார்த்தோம் அங்கு உயரமான கட்டடத்திலும் தீயணைப்பு போன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அதிலிருந்து மக்களை பாதுகாப்பது போன்ற பல விஷயங்கள் தத்ரூபமாக நிகழ்த்து காட்டப்பட்டு வருகின்றன இது குறித்து தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்